ம். நீங்க வந்து டாடா மோட்டார்ஸோட ஹெட். பைசா தேவை. அதனால ஷேர்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணலாம். சோ பப்ளிக் கிட்ட இருந்து ஷேர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஃபீசிபிளா இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் எடுத்தா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும்னு தோன்றுது. ஓகே. ஆனா அந்த மாரி டைம்ல என்ன ஆகுதுன்னா, 10,000 ஷேர் நீங்க ம். தேவ் ஒரே நிமிஷம். வாட்டர் மட்டும். அம்மா, நீங்க எடுத்துன்னு போங்க. செல்வமனா கொடுங்க. செல்வமனா கொடுங்க. சரி. சாய் கிட்ட கொடுங்க. நான் அப்புறம் சாப்பிடுறேன். தேங்க்ஸ். கிளாஸ் இருக்கு. மா, கிளாஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. ஐயோ, இந்த சாய். மா, கிளாஸ்மா. தேவ் வித் யுவர் பர்மிஷன் வாட்டர் மட்டும் குடிச்சுக்கிறேன். தேவ், வாட்டர் மட்டும் குடிச்சுக்கிறேன். நிமிஷம். கிளம்பு. ஓகே தேவ். அப்போ நீங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க தேவ். ஓகே. 10,000 ஷேர்ஸ் வந்து ஆஃப் ருபீஸ் 10,000 ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 100 ஈச் நீங்க இஷ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க தேவ். ஓகே தேவ். இந்த அப்பனா எவ்வளவு அமௌண்ட் வரும் தேவ்? சோ 10,000 இன்டூ 100. தேவ் கேக்குறதா தேவ்? தேவ் கேக்குறதா தேவ்? ஹலோ, இருக்காரா? கேக்குதா? ஓகே. ஓகே, ஓகே. 10,000 ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 100 ஈச் இஷ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க தேவ். ஆனா உங்களுக்கு வந்து 3,000 ஷேர்ஸ் தான் வித்து இஷ்யூ ஆகுது. ரிமைனிங் 7,000 ஷேர்ஸ் இஷ்யூ ஆகல. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, கட 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 கடன்னு போய் ஒருத்தர போய் மீட் பண்றீங்க. அந்த கம்பெனி பேர் மிஸ்டர் எக்ஸ் அண்டர் ரைட்டர்ஸ் லிமிடெட். இவங்கள போய் மீட் பண்றீங்க. இவங்கள போய் எதுக்கு மீட் பண்றீங்கன்னா, உங்க சிச்சுவேஷன் சொல்றீங்க. எனக்கு 10,000 ஷேர் 10 லட்சம் ரூபாய் தேவைப்பா. எனக்கு வெறும் 3 லட்சம் தான் கிடைச்சிருக்கு. ஆனா 7,000 ஷேர் வித்து போக மாட்டேங்குது. நீ கொஞ்சம் வித்து குடுக்குறியா? அப்படின்னு மிஸ்டர் எக்ஸ் கிட்ட கேக்குறீங்க. எக்ஸ் என்ன சொன்னாரு? ஷூர், ஷூர், ஷூர். கண்டிப்பா சார். உங்களுக்காக பண்ண மாட்டேனான்னு சொல்லி, சார் நம்மள்கிட்ட 2 அக்ரீமெண்ட் இருக்கு சார். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த 2 அக்ரீமெண்ட் பேர் என்னன்னு சொல்றேன். ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா தேவ்? அண்டர் ரைட்டிங். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அதுல என்னலாம் டைப்ஸ் இருக்கு? தெரியலையா? ஓகே. சோ இதுல சம்ஸ்லாம் போட்டிருக்கீங்களா கண்ணா? சூப்பர். எவ்வளவு சம்ஸ் முடிச்சிருக்கீங்க? அப்ப நீங்க முடிச்சிட்டீங்கன்னா மிச்ச சம்ஸ் நான் போட்டா போதுமே. வெரி குட். என்னப்பா போட்டிருக்கீங்கன்றீங்க, புரியாதுன்றீங்க. நீங்களே புரியாத புதிரா இருக்கீங்க. என்ன சொல்றீங்க புரியல. ஓ! சரி, சரி. சரி கண்ணா, ரைட்.
இப்போ வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியுதுல்ல கான்செப்ட்? ஓகே. அண்டர்ரைட்டிங் வந்து கேரண்டிங் த சேல் ஆஃப் செக்யூரிட்டி டு என்ஷூர் கேபிட்டல் ரைசிங். 2 3 டைப் ஆஃப் அண்டர்ரைட்டிங் இருக்குது. ஃபுல் அண்டர்ரைட்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அண்டர்ரைட்டர் என்ன சொல்றாருன்னா, சார் ஃபுல் அண்டர்ரைட்டிங்னா என்னன்னு சொல்லிடுறான். சார் உங்களுக்கு கவலைப்படாதீங்க சார். 7,000 ஷேர் தானே நான் வித்து குடுக்குறேன். கவலைப்படாதீங்க. ஒருவேளை பப்ளிக் வாங்கலைன்னா கூட நான் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றது ஃபுல் அண்டர்ரைட்டிங். புரியுதா? ம். பார்ஷியல் அண்டர்ரைட்டிங். தேவ் நீங்க வந்து காஃபிலாம் குடிச்சிட்டீங்களா? நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? சூப்பர். ஓகே. ஏன்னா இது கொஞ்சம் ட்ரை சாப்டர் தேவ். ஒரு மாரி டாக்குமெண்டேஷன் படம் பார்க்குற மாரி இருக்கும். டாக்குமெண்டரி ஃபிலிம் பார்க்குற மாரி அதனால தான். பார்ஷியல் அண்டர் ரைட்டிங்ல என்ன சொல்றாங்க அப்டின்னா, சார் நான் வந்து மொத்தமா only a percentage of the total issue. Underwriters guarantee only a percentage of the total issue. 100 ஷேர் இருக்கு தேவ். ஓகே. லைக் லெட்ஸ் டேக் இந்த இதுலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 7,000 ஷேர்ல 20% மட்டும் வித்து குடுக்குறேன். மித்தெல்லாம் முடியாது சார் அப்டின்னு சொல்றது பார்ஷியல் அண்டர் ரைட்டிங். புரியுதா தேவ்? ஃபர்ம் அண்டர் ரைட்டிங் என்ன தெரியுமா? ஆ கண்டிப்பா சார். உங்களுக்கு வந்து இத நான் கண்டிப்பா வந்து வித்து கண்டிப்பா குடுக்குறேன். பிரச்சனையே கிடையாது. ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங்க்கும், ஃபர்ம் அண்டர் ரைட்டிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, அண்டர் ரைட்டரே மொத்தத்தையும் பப்ளிக் கிட்ட வித்து கண்டிப்பா குடுத்துருவாரு. ஃபுல் ஆர் கம்ப்ளீட் அண்டர் ரைட்டிங்ல என்னன்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எல்லாமே வந்து விக்கலைன்னாலும் இவரு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாரு. யாரு? அண்டர் ரைட்டர். இதுதான் ஃபுல் அண்டர் ரைட்டிங்னா, இவரு மொத்தமா ரிஸ்க் இவரே எடுத்துப்பாரு. ரிஸ்க் இவரு ஃபுல்லா எடுத்துப்பாரு. இப்போ 7,000 ஷேர்ல 4,000 ஷேர் தான் பப்ளிக் கிட்ட விக்க முடியும் அப்டின்னா, 3,000 ஷேர் இவரே இந்த கம்பெனியோட ஷேர வாங்கிப்பாரு. அது ஃபுல் அண்டர் ரைட்டிங். ஃபர்ம் அண்டர் ரைட்டிங் வந்து இஸ் அ ஸ்மால் காம்போனன்ட் ஆஃப் ஃபுல் அண்டர் ரைட்டிங் சொல்லலாம். அதாவது எப்டின்னா, இப்ப வந்து சார் 4,000 ஷேர் நான் வந்து ஆ அதாவது இப்ப இவரு விக்கும்போது 10,000 ஷேர் பப்ளிக் வாங்குறேன்னு சொன்னாலும், இவரு 7,000 ஷேர் தான் கமிட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 7,000 ஷேர கரெக்ட்டா பப்ளிக் கிட்ட வித்து குடுத்துருவாரு. அந்த மாதிரி. அதான் வித்துருவாரு, வித்துருவாரு. வித்து குடுத்துருவாரு. ஓகேவா தேவ்? சோ இதுதான் தேவ் கான்செப்சுவலி அண்டர்ஸ்டாண்டிங். இத தவிர நீங்க வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன பண்ணோம்னா, இந்த வேலைலாம் பண்றதுக்கு இவருக்கு ஒரு கமிஷன் குடுக்கணும்ல பாவம். அதனால அண்டர் ரைட்டருக்கு கமிஷன் குடுத்துருவாங்க. இவ்வளவுதான் தேவ். இப்ப இத வச்சு நம்ம சம் போட போறோம். சரியா? இவ்வளவுதான் கதை. கதை அவ்வளவுதான். நம்ம இப்ப எப்படி மாவு அரைக்கிறோம்னு மட்டும் பாருங்க இப்போ. என்னெல்லாம் சம் சொல்லியிருக்கீங்க கண்ணா நீங்க? 1, 2, 5, 7, 8, 9, 20, 25, 26, 21, 22, 23. இதெல்லாம் எக்ஸர்சைஸஸா கண்ணா? அதர் எக்ஸர்சைஸஸா? புக் வச்சிருக்கீங்களா? ஏன் கண்ணா? டேய் புக் வச்சிருக்கீங்களா? ஓகே, ஓகே. ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம் தேவ். சாய், சாய், சாய் இந்த ஒன் நான் சொல்ற சம்ஸ் மட்டும் போட்டோ எடு. சரி, சரி, சரி. போட்டோ மட்டும் சரி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் தான். எனக்கு கை ஷர்ட் ஆகட்டும். போட்டுறேன். 1, 2 தேவநாத். 1, 2 இல்ல இது நீ போட்டோ எடுக்கணும். 1, 2
578. No, 5. No, 78. Mm. ஒரு நிமிஷம். 19, 20, 20. No. 19, 20, 25, 26. நான் இப்போ ஓகேவா சாய்? 20, 20 எடுத்துட்டியா கொஞ்சே? 21, 22 மேலேந்து எடுத்துறியா கொஞ்சம் எப்படி? 23, 24. Good. Thanks. Thank you so much. தேவ் எல்லா சம்ஸும் போட்டு அனுப்பிச்சிட்டேங்கண்ணா. நம்ம எல்லாத்தையும் கிடுகிடுன்னு போட்டுடலாம் சரியா? நாளைக்கு என்ன எக்ஸாம் தேவ்? So, first sum தேவ். ம். திருப்பி கேக்குது. இது வரைக்கும் நான் அந்த சவுண்ட் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசமா அந்த சவுண்ட் கேட்டதே இல்ல தேவ். இப்போ ஒண்ணுமே இல்ல தேவ். சூப்பர். 2% கண்ணா. அண்டர்ரைட்டிங் கமிஷன் 2%. கம்பெனிக்கு வந்து பாருங்களேன். இப்ப பர்ட்டிகுலர்ஸ் சரியா தேவ்? அமௌண்ட், அமௌண்ட் இப்படி 3 காலம் போட்டுக்கோங்க. கம்பெனிக்கு வந்து ரிசீவ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து 10,000 தேவை தேவ். டோட்டலா எவ்வளவு தேவை? ரெக்வயர்டு ஷேர்ஸ் வந்து இவ்வளவுதான் தேவ். ரெக்வயர்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ? என்ன தேவ்? பயங்கரமா. சோ ரிசீவ்ட் அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா கண்ணா 5,000 100 இது ஓகேவா தேவ்? அப்ப இன்னும் அவரால வந்து இன்னும் எவ்வளவு வித்து போல? ஆமா 5,000 கரெக்ட். அதுல இந்த பாட்டு தான் இவரு விக்கணும். there is 5,000 into 100 தான் வந்து அண்டரேட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டா? இப்ப ஆ ஆ ஆ கரெக்ட் 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 கரெக்ட். பெர்ஃபெக்ட்லி. இல்ல கம்பெனிக்கு தனியா வந்து 5,000 மட்டும் தான் வந்திருக்குன்றாங்க. அப்ப அது அது வரலன்ற போது தானே தேவ அண்டர்ரைட்டர் போய் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ப அந்த ரிமைனிங் தான் வந்து அண்டர்ரைட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதா அது? இட் இஸ் லைக் திஸ். இட் ஹஸ் டு பி அண்டர்ஸ்டுட் லைக் தட். The company is receiving only for 5,000 shares. அப்ப ரிமைனிங் 5 lakhs வந்து அண்டர்ரைட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. அப்ப வந்து
அண்டர்ரைட்டர் கமிஷன் வந்து 5 lakhsல 2% தேவ். நீங்க சொன்னதுதான் கரெக்ட் தேவ். இல்ல ஒரே நிமிஷம். இல்ல ஆக்சுவலா கம்பெனிக்கே 5000 ரூபாய் கிடைச்சிருச்சு. 5000 ஷேர்ஸ் கம்பெனியே வித்துட்டாங்க. ரிமைனிங் வந்து அண்டர்ரைட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப வந்து ஜான் அண்ட் கம்பெனி வந்து ஃபுல் இஷ்யூவே அண்டர்ரைட் பண்ணிருக்காங்க. அப்பனா 2% ஃபுல் கமிஷன் அவருக்கு போகுது. அப்போ கமிஷன் அவருக்கு கொடுத்துட்டு கம்பெனிக்கு அண்டர்ரைட்டர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து நெட் அமௌண்ட் டு பி பெய்டு பை த அண்டர்ரைட்டர் டு த கம்பெனி வந்து 4,80,000. தேவ் நான் சொல்றேன் உங்களுக்கு. 10,000 ஷேரும் வித்து தரேன்னு சொல்லிடுறாரு. ஓகே. ஆனா இந்த மீன் டைம் கம்பெனிக்கு 5,000 ஷேர் கிடைச்சிருது. அப்ப ரிமைனிங் 5 லட்சம் மட்டும் இவர் வித்து தராரு. ஆனா சின்ஸ் இட் இஸ் ஹோல் இஷ்யூவே இவர் ஜான் வந்து அண்டர்ரைட் பண்ணிட்டேன்னு சொல்றதுனால அந்த 10 லட்சத்துக்கும் அவர் கமிஷன் பேசின மாதிரி தான் அர்த்தம். இட் இஸ் லைக் திஸ். அப்போ 20,000. அப்ப அதுல இருந்து 4,80,000 ரூபாய் வந்து அண்டர்ரைட்டர் கம்பெனிக்கு பே பண்ணணும்னு அர்த்தம். புரியுது அது? இந்த சம் முடிஞ்சிச்சு. அடுத்த சம். Good luck issued 1,000 equity shares of rupees 100 each. 6% debentures of rupees 100 each. Okay. Were issued at a discount of 6%. Whole of the issue was underwritten by Wisdom Company for a commission of 4%. ரெண்டு பிட் இது வந்து ஈக்விட்டி, இது டிபென்ச்சர்ஸ், கமிஷன். On the issue price of ஆமா ஈக்குவல் பண்ணா டிபென்ச்சர். On the issue price of the shares 4% and 2% on the issue price of the debentures. The public applied for 900 shares and 800 debentures. 900 shares. Eight hundred debentures. இப்ப வந்து 900 shares. So பப்ளிக்கே 900 shares கொடுத்துட்டாங்க. அப்ப அண்டர்ரைட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி 10,000. அப்புறம் கமிஷன் வந்து எவ்வளவு சொல்றான்? 4%. அப்போ இதுல 4% போச்சுன்னா 10,000 minus 4,000 வந்து 6,000. ஓகே. அதே மாதிரி இங்கேயும் 1,000. ஸோ 80,000. அதுல வந்து இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து 14,000. அண்டர் ரைட்டரோட கமிஷன் வந்து இதுல வந்து 2%. இதுல 2% தேவ். ஓகே. 94,000ல
2% ஓகேவா கண்ணா? 1880 புரியுதா அது? அதுல மைனஸ் பண்ணா 12,280. ஆ, சொல்லுங்க கண்ணா. டிஸ்கவுண்ட். அதே ஃபார்மேட் தான் கண்ணா. ஸோ அண்டர்ரைட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இங்க ஒரு 10,000, டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து 1880. ஒரு நிமிஷம் தே. இது ஒரு 10,000. 1880, 4,000. கமிஷன் ஓகே. அப்போ நெட் கேஷ் ரிசீவபிள் எவ்வளோன்னா? Plus 10,000. என்ன தப்பாகுது? இது 10,000. ஒரு நிமிஷம் 1 lakh. அதானே தேவ் நானும் பண்ணிருக்கேன். விட்டுறேனா? தேவி இது நோட்ல தான் போட்டிருக்கீங்க. பாருங்க. டேய் ஒரு நிமிஷம் பாருங்க. என் ஒர்க்கிங்ல அவங்க ஒண்ணு மேட்ச் பண்ணுங்க. எது தப்பா இருக்குன்னு பாருங்க. ஒர்க்கிங் போடலையா? இந்த ஜர்னல் என்ட்ரி என்னன்னு போட்டிருக்காங்க? படிங்க கண்ணா. வேணா எனக்கு அனுப்பிச்சு விடுறீங்களா? இல்ல, இல்ல. ஆ.
ம். பேங்க் டு ஷேர் கேபிட்டல். ஓ! ஜர்னல் என்ட்ரீஸ் தான் கேட்டிருக்காங்களா? ஓகே. பை பை பை. பை பை. என்னது? ஒரு நிமிஷம் மேட்ச் பண்ணிக்கிறேன். ம். இது என்னது தேவ்? 9,000 90,000 So 900 into 100. அப்புறம் பேங்க் டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் சேர்த்து தேவ் இந்த சம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டுமா? ஒரு வாட்டி ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி தரேங்கண்ணா. இது மட்டும் ரெட்ல போடுறேன். போயிட்டு இருக்கா தேவ்? தேவ் இங்க பாருங்க கண்ணா. The whole issue is undertaken by more than என்ன கொடுத்திருக்காங்க? Some heading கொடுத்திருக்காங்கல்ல. இப்ப வேலூர் லிமிடெட் வந்து 1 lakh equity shares தேவ். ஓகே. டோட்டலா ரெக்வயர்டு ஷேர்ஸ் எவ்வளோ? 1 lakh வேணும் கண்ணா. 3 அண்டர்ரைட்டர் கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாரு தேவ். ரெக்வயர்ட் ஷேர்ஸ் 1 lakh. நாற்பது பர்சன்டேஜ் 30% 30% தேவ். அப்புறம் 40,000 30,000 30,000 ஓகேவா தேவ்? இப்படி பிரிச்சு கொடுக்குறாரு. Applications for 80,000 shares were received in all, out of which applications okay required shares அதுக்கப்புறம் received வந்து
10,000 80,000 கிடைச்சிருக்குது. 80,000த்துல அதுல வந்து 20,000 ஷேர்ல ஏயோடது இருக்கு ஸ்டாம்பிங். 10,000த்துல இவரோடது இருக்கு. 20,000த்துல இவரோட ஸ்டாம்பிங் இருக்கு. ஓகேவா தேவ்? So this minus this 20,000. இப்ப பாருங்க தேவ், அதுல ரிமைனிங் அப்ளிகேஷன்ஸ் 30,000 did not bear any இது அதாவது 86ல 20 30 30 plus 20 50 அதுல வந்து ஒண்ணுமே இல்ல தேவ். அதாவது did not bear any stamp. ஸ்டாம்பே இல்ல தேவ். அது வந்து 30,000. 1,80,000 ஷேர்ஸ்ல 20 வந்து ஏ இருக்கு, இதுல பி இருக்கு, இல்ல 30 இருக்கு. Undertaking issues. So கவுண்ட் கரெக்டா? ஆமா 80,000 ஷேர்ஸ் கரெக்டா ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ஓகே, இப்போ என்ன கேட்குறான்னா நெட் லயபிலிட்டி ஆஃப் தி அண்டர்ரைட்டர்ஸ் at the stamp of B. ஸோ கமிஷன் கொடுக்கல கண்ணா, ஒன்லி ஷேர்ஸ் தான் கேட்டிருக்கான் போல. ஷேர்ஸ் தான் இது பண்ணியிருக்கான், கமிஷன் பத்தி சொல்லல. ரிமைனிங் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் 30,000 did not bear any stamp. ஓகே ஃபைன். அப்ப வந்து இந்த 1 lakhல 80,000த்துல 20,000 ஷேர இன்னும் வந்து yet to be இன்னும் அண்டர்ரைட்டர் வந்து yet to be fulfill the obligation. ஓகேவா? ஆமா, அது fulfill the obligations. அப்ப இந்த 20,000க்கு வந்து எப்படி பண்ணணும்னா 20,000 to be 20,000 எப்படி பிரிக்கணும்னா 20,000 into என்ன A 4:3:3. கரெக்ட் தேவ், கரெக்ட் தேவ். ரேஷியோல பிரிக்கணும். கரெக்ட். ஏன் இந்த ரேஷியோல பிரிக்கணும்னா இந்த கரெக்ட். ஏன்னா கரெக்ட், ஏன்னா இனிஷியலா அக்ரீட் பர்சன்டேஜ் அதுதான். எவ்வளவுன்னா 40:30:30 அந்த பர்சன்டேஜ்னால அதை பிரிக்கிறாங்க. தேவி இப்படி போடுறேன் கண்ணா, 40% 30% into 30%. ஓகேவா தேவ்? ஸோ the remaining 20,000 to be again இதுக்கு ஜர்னல் என்ட்ரியா? அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் தேவ். இந்த மாதிரி சம்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு ஜர்னல் என்ட்ரி சொல்லித்தரேன். அது ஒரு 4 ஜர்னல் என்ட்ரி தான் தேவ். ஈஸியா இருக்கும் ஸ்டெப்ஸ். டு பி ரீவொர்க்டு in this ratio. அது ஆக்சுவலா கஷ்டம் இல்ல, பட் நான் அந்த ஃபுல் சம் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணிடுறேன்னா, எங்கேயோ ஏதோ மிஸ் பண்றேன் தெரியுது, ஒர்க் பண்ணிட்டு சொல்றேன். 8,000 இதுக்கு எவ்வளவு வருது தேவ்? 20,000 into 3/10.
இது தப்பு பண்றேன். ஐயோ! சில்லி மிஸ்டேக் பண்றேன். ஒரே நிமிஷம் தேவி, ஒரே நிமிஷம். பார்த்தேன். மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் என்ன தேவ்? 10,000 கரெக்ட் தானே போடுறான்? இது இது மார்க்டு. அப்போ கரெக்ட். இது 3 மார்க்டு கண்ணா. இது ம். இப்போ இந்த 30,000 தான் அன்மார்க்டு இல்லையா? இருங்க, இப்படி பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. நான் அந்த புக்கை ரெஃபர் பண்ண தான் போனேன். ஸோ லெஸ் இப்போ இந்த 30,000 into 50%, this into 30%, 9,000, this இப்படிதான் போட்டிருக்காங்களா அது? கரெக்டா? ஸோ இப்போ இதை நான் மைனஸ் பண்ணேன்னா 20 minus 12. ஸோ இது வந்து less unmarked applications split in the ratio of 40 is to, that is 4 is to 3 is to 2. ஓகேவா தேவ்? ஓகே கண்ணா. இந்த சொல்லுங்க. இது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தேவ்னா, ருபீஸ் கிடையாது. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இது எதுவுமே ருபீஸ் கிடையாது கண்ணா. அந்த ஃபுல் சம்மே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான். இது முடிஞ்சிடுச்சா? அடுத்தது கேக்குது கண்ணா. சரி, நானும் விட்டுட்டேன். இதனால எந்த ப்ராப்ளம் தெரியல. இல்ல பரவாயில்ல தேவ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல.
ஆ. தேவ் இதே மாரி ஃபார்மேட் எடுத்துட்டு வரலாங்கண்ணா இங்க. தேவ் இப்போ மார்க்கிங் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, கம்பெனியால இனிஷியலா அத விக்க முடியல. அதனால அந்த அண்டர்ரைட்டர் கிட்ட சொல்லி அத வித்து குடுத்துருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா தேவ்? மார்க் பண்ணலன்னா, டைரக்ட்டா கம்பெனியே அத வித்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா தேவ்? ஸோ இப்போ இப்போ 10,000 தேவைப்படுறது தேவ். ஓகேவா? ஆஃப் ரூபீஸ் ஓகே 10,000 தேவைப்படுறது. ஹவ் 100 in this 6:4 ரேஷியோல. ராஜன் அண்ட் ஷியாம். ஸோ 6:4னா 6,000, 4,000. சி வந்து இல்ல. இப்ப வந்து இதுல வந்து ஆ 6,000, 4,000 இவர் அண்டர்ரைட் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. கம்பெனி பை இட்செல்ஃப் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா, ரிசீவ்ட் 8,000 அப்ளிகேஷன்ஸ். அதுல வந்து 4,000 2,500 வந்து ராஜன் பண்ணியிருக்காரு. 1,000 சாரி 4,000 வந்து ராஜன் மார்க் ஆயிருக்கு. ஓகேவா? 2,500 வந்து ஷாமன் மார்க் ஆயிருக்குது. ஓகே. அப்போ 2,000, 1,500. இதுல ரெக்வயர்ட் இவ்ளோ. இதுல இதுவாயிருக்கு. ரிமைனிங் வந்து எவ்ளோ? ஆ 1,500 இருக்குல்ல தேவ். 1,500. அத வந்து 6:4 ரேஷியோல பிரிக்கிறோம். 6, 4. ஆ. ஆமா தேவ். மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் 6,500 தேவ். ஓகேவா? அதாவது 4,000 பிளஸ் 2,500 மார்க்டு தேவ். ஓகேவா? 8,000 8,600 1,000 ரிமைனிங் வந்து அன்மார்க்டு தேவ். அந்த அன்மார்க்ட தான் நான் இப்படி பிரிக்கிறேன். 1,500 into 60%. 1,500 into 40%. இப்படி பிரிக்கிறேன். அப்போ இங்க 1,400, இங்க 900. கரெக்ட்டா தேவ்? ஆன்சரு. எதுக்கு புரியல. சக்சஸா இல்லையா? பை சொல்லுங்கண்ணா. தேங்க் யூ. நாளைக்கு வாங்க. ம். ஓகே. ஆ 1,100, 900 ஷேர்ஸ். பரவால்ல தேவ். நம்ம போட்டா என்ன ஒரு சம் மாரி இருக்கும்ல. தேவ் இந்த சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களா? சக்சஸ் சம் இப்போ. போட்டு பாருங்க கண்ணம். இஷ்யூட் ஷேர்ஸ் லெஸ் ரிசீவ்டு. அப்புறம் லெஸ் அன்மார்க்டு அப்ளிகேஷன்ஸ். தேவ் இந்த 1,500 எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதுல்ல கண்ணா உங்களுக்கு? அதாவது மொத்தமா வந்து 8,000 ஷேர் கம்பெனி ரிசீவ் பண்ணியிருக்காங்க தேவ். அந்த 8,000த்துல அன்மார்க்டு வந்து 1,500. 1,500 தேவ். அந்த 1,500 தான் ஃபர்தரா நம்ம பிரிச்சு 6:4 ரேஷியோல பிரிச்சு இங்க போடுறோம் தேவ். அப்ப இதுதான் வந்து அவங்களோட நெட் லயபிலிட்டி. ஓகேவா தேவ்?
இததான் தேவ் இந்த ரேஷியோல நம்ம பிரிக்கிறோம். நான் ஏன் இங்க அன்மார்க் போட்டேன்னா, உங்களுக்கு இங்க இந்த 8000க்கு பிரேக்கப் கிடைக்கும்ல தேவ். அதனால போட்டேன். புரியுது. எதுப்பா? பப்ளிக் வாங்கினதுயா? ஆமா. பப்ளிக் வாங்கினது தான். ஆனா இவங்க ஃபர்ஸ்ட்டே பப்ளிக் வந்து ம் ஆ அதாவது ஃபர்ஸ்ட்டே நீங்க அண்டர் கிட்ட குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தேவ். அண்டர் அதுக்கு வந்து அண்டர் கிட்ட குடுத்தும், கம்பெனிக்கு டைரக்டரா வந்து உங்களுக்கு அந்த ஷேர் வாங்குறதுக்கான கவுண்ட் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அண்டர் கிட்ட குடுத்த இந்த 6:4 6000ன்ற ஷேருக்கு தான் அண்டர் வந்து நீங்க கமிஷன் பே பண்ணணும். இங்க பாருங்களேன். அதனால தான் அந்த கவுண்ட்ல இருந்து எடுக்கணும். இங்க பாருங்க கண்ணா. இப்ப வந்து 10,00,000 அவன் வந்து ஃபுல்லா ஹோல் இஷ்யூ வேர் அண்டர்ரிட்டன் தேவ். ஜான் அண்ட் கோ. ஆனா சைமல்டேனியஸா கம்பெனிக்கு வந்து 5,000 ஷேர்க்கான அப்ளிகேஷன் சைமல்டேனியஸா வந்திருக்கு. கம்பெனி தான் வந்து இது வந்து அ ம 5,00,000 வருது. ஆனா இப்ப அண்டர்ரைட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? 5,00,000 ஷேர குடுத்தா வித்து குடுத்தா போதும். கரெக்ட்டா? ஆனா அவரோட கமிஷன் பாருங்களேன். 5,00,000த்துல கால்குலேட் பண்ண மாட்டாங்க. 10,00,000த்துல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால தான் தேவ் இப்ப இங்க உங்களுக்கு வந்து இந்த சம்ல நம்ம என்னதான் வந்து வி டாக் அபவுட் நோ கம்பெனிஸ் அன்மார்க்டு. இந்த அன்மார்க்கடையும் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு எடுத்துட்டு வரோம்னு சொல்றேன் நான். 6% 4%. Even the though first day it has been handed over, the company received. கம்பெனி என்ன பண்றாங்கன்னா இது ராஜன் ஷாமோடதுன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இந்த ரேஷியோலயே. பரவாயில்ல. உங்க கையில நான் ரெஸ்பான்சிபிலிட்டி குடுத்துட்டேன். ஆனா எனக்கு டைரக்டாவே வந்துருது. ஆனாலும் இத நான் இந்த 6% 4%ல பிரிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியே சொல்றது. அதான் அன்மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ் கவுண்ட் நம்ம இங்க லெஸ் பண்ணிட்டு இத நெட்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். புரியுதா அது? மீனி 500ஆ? ஆ. அவ்வளவுதான் தேவ் பாவம். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஆ, ஆமா தேவ். அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆமா அவ்வளவுதான் தேவ். ம், ம். தேவ் தேவ் நீங்க சொன்ன மாரி இந்த 2000 தான் தேவ் இது. இந்த 2000. இதோ வருதே. இன்னும் அவங்க இது பண்ணி தரணும்ன்ற 2000 தான் அவங்களோட ஃபைனல் இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வித்து குடுக்கறதுன்றது. ம். இந்த 2000ன்றது தான் தேவ் இங்க இங்க பிட்டா நம்ம காமிக்கிறோம். ஓகேவா தேவ்? புரியுதா தேவ்? திருப்பி சொல்லட்டுமா? ம். அதாவது இப்ப உங்க கையில அந்த கல்யாணத்த பண்ணி குடுன்னு உங்க கையில பொறுப்பா குடுத்துட்டு 1 கோடி கையில குடுத்துறாங்க தேவ். ஓகேவா? ஆனா சில விஷயங்கள் டைரக்ட்டா வந்து உங்க ஃபாதருக்கு, உங்க சிஸ்டரோட கல்யாணத்த நீங்க தான் பண்ணணும்ன்ட்டு 1 crore கையில குடுத்துடுறானாலும், ஆ சில பேர் வந்து அ டைரக்ட்டா உங்க அம்மா கிட்ட வந்து, ஆ இந்த வேலைய பண்ட்டேன், அந்த வேலைய பண்ட்டேன்னு சொல்றாங்கனாலும், நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க அம்மா, அப்பா என்ன பண்ணுவாங்க? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா, நீங்க தேவ் கிட்ட இருந்து பைசா வாங்கிக்கோங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான். Though the company is receiving directly, although the underwriting responsibility is given to two people, but directly if the company receive, they will try again to split it in the ratio of the agreed agreement, so that there won't be any problems. அதுக்காக. ம். ஐயம்மா! சாரி மொபைல்ல போட்டா.
இருக்கேங்கண்ணா. போல நானு. இங்கதான் புரியுதா கண்ணா? Okay. அடுத்த சம் போலாமா? ஆ. தேவ் நான் ஒரு 5:30 வரைக்கும் எடுக்கிறேன் என்ன தேவ்? தேவ் அப்புறம் உங்களுக்கு ஒரு 6:30க்கு வர முடியுமா தேவ்? இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 2, 3 ஹவர்ஸ் உட்கார்ந்தா உங்களுக்கு ஓகேவா? ஓகே கண்ணா. தேங்க் யூ. இன்னைக்கு கொஞ்சம் உட்காந்துக்கலாம் தேவ். நாளைக்கு உங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஓகேவா? நாளைக்கு அப்படி இருந்தா 1 ஹவர் மார்னிங் உங்களால உட்கார முடியுமா? கஷ்டமா இருக்குமா? லாக்கா? லா நீங்க ஃபுல் டே படிப்பீங்களா? தெய்வம் தேவ் நீங்க தெய்வம். அப்படியா? சூப்பர் தேவ். முடிச்சிட்டாங்களா? தேவ் தேவ் ஒரு நிமிஷம் இருங்க தேவ். Required shares less received yet to fulfill the obligations less unmarked applications இதுதான் தேவ் இங்க வருது. அத 6% 4% பிரிச்சு இந்த 1100 ராஜன் இன்னும் வித்து கொடுக்கணும். 900 ஷேர்ஸ் ஷாம் இன்னும் வித்து கொடுக்கணும். ஓகேவா? வெரி குட். சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன சம் தேவ் நம்ம பார்க்க போறோம்? 7. இதோ இந்த சம் தேவ். இப்ப புரியுதா தேவ் ஓரளவுக்கு? ஹேண்ட் ரைட்டிங். சூப்பர். பாப்போம். கண்ணா இது அதே மாதிரி தான் கண்ணா. ஏபிசி லிமிடெட் இன்கார்பரேட் ஆன் 1st January issued prospectus inviting applications for 6 லட்சம். ஆமா. 6 லட்சம் ஷேர்ஸ் தேவ். தேவ் இது நீங்க போடுறீங்களா? 2 பேரும் சேர்ந்து போடலாம் தேவ். ஆ. 6 லட்சம் தேவ். ஆ, 6 லட்சத்துல ஹோல் இஷ்யூ வாஸ் 110. இவர் வந்து ஏபிசிடியா? ஏபிசிடி 2 லட்சம் 1,80,000 1,80,000 1 லட்சம் 6 லட்சத்துல இப்படி வந்திருக்குது. இப்படி வந்து இப்படி பிரிச்சிருக்காங்க. ரிசீவ்டு வந்து ஐயோ 6,50,000 ரிசீவ்டு. இங்க நெட்ல எப்படியே கிடையாது கண்ணா. சும்மா திருதுலன்ற மாதிரி ரிசீவ் இருக்கு. எவ்வளவு ரிசீவ் இருக்கு? 2,80,000
நீங்க பார்த்தாலே சொல்லலாம் கண்ணா. லயபிலிட்டியே கிடையாது யாருக்குமே. இல்ல ஜாஸ்தி இல்ல தேவ். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். 6 லேக்ஸ் தான் தேவை. ஆனா எனக்கு 6,50,000 வந்திருக்குன்னா சூப்பர்ல. ஆல்மோஸ்ட் நெட்ல ஏபிலிட்டி கிடையாது டி. அவ்வளவுதான். அன்மார்க்டும் கிடையாது. சோ இந்த பிரச்சனையே இல்ல. இந்த மாதிரி ஒரு சம் வந்ததுன்னா ஆஹா. என்ன பண்ண அப்படியா? ஓ, ஒரு நிமிஷம் இருங்க அப்புறம் பாக்குறேன். அல்ல ஜஸ்ட் அந்த ஃபேஸ் ஆஃப் இட் எனக்கு தோணுது. ஏன்னா 50,000 ஷேர்ஸ் ஜாஸ்தி. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாலே லேபிலிட்டி கிடையாதுல்ல. இன்னும் வித்து கொடுக்கணும்ன்ற நீடு கிடையாது. வித்து கொடுக்கணும்ன்ற நீடு தானே நெட்ல அப்படின்றது. அந்த சினாரியோ இல்ல. ஆனா இவர்கிட்ட ஜாஸ்தியா வந்திருக்கு. இவர்கிட்ட 10 கம்மியா வந்திருக்கு. இவர்கிட்ட 40 தான் வந்திருக்கு. ஓவராலா எதுவுமே இல்லையே தி. ஆரஞ்சு எனக்கு ஃபர்தரா ஒர்க்கிங் இருக்கான்னு. liability of 7வது சம்தி. ஒருவேளை இந்த எக்ஸஸா வந்திருக்கிற 70 சியும் டியும் பிரிச்சுக்கலாங்களா? ம், ம், ம். ஆம், 50,000 ஆனது. ஓ இது அன்மார்க்கடாவா? 50,000 வந்து எங்க எதுல பிரிச்சிருக்காங்க தேவ்? பி சி அண்ட் டிக்கு மட்டுமா? அதான் ஜாஸ்தியா வந்திருக்கு ஏக்கு. அத சி அண்ட் டி. ஆமா. என்ன ரேஷியோல பிரிச்சிருப்பாங்க? 4:3:3:2 கரெக்டா? 4:3:3:2 4:3:3:2 ரேஷியோ கரெக்டா? ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்றாங்கன்னு தெரியல. ம். ஆ. ம். ரேஷியோ பண்ணும். கரெக்டா தேவ்? ம். இங்க வந்து ஓகே.
ஓகே. ம். அவ்வளோதானா தேவ்? ம். இப்போ இத எதுலேருந்து இப்ப நான் மைனஸ் பண்ணணும் இத? 50,000லேருந்தா? ஆ. ஆ. த இல்லையே கண்ணா. 50,000 மைனஸ் 16ன்னா 33,000 தானே வரும். உங்க புக்ல அப்படியே போட்டிருக்கு. 66 நான் வந்திருக்கு. ஓகே. ம். ஓகேவா? ம். அப்புறம்? ம். ஓ! சாரி கண்ணா. சாரி, சாரி. ம்ஹ்ம். 51,6667 ஆமா. ஓ! அத அப்படியே பிரிச்சாங்களா? ஏன் ஏக்கு தான் அதிகமானது இருக்கிறதுனாலயா? ஓகே. அப்ப அதே மாரி திருப்பியுமா? மைனஸ் 15,000 அப்படி வருமா? அப்புறம் அவ்வளோதானா? தேவ் நான் உங்ககிட்ட இருந்து கத்துன்னு இருக்கேன் தேவ். தேங்க்ஸ். தேவ் அப்ப இந்த பார்ட் ஆஃப் இட்ட வந்து ஆ எக்ஸஸ் அப்ளிகேஷனோட எக்ஸஸ் அப்ளிகேஷன இப்படி ஸ்ப்ளிட் பண்றாங்களா? ஓகே தேவ். நோ லயபிலிட்டி இல்ல எண்ட் ஆஃப் த டே. ஆமா, ஆமா. சாதாரண அப்படிதான் இருக்கும் தேவ். தேவ் நீங்க எக்ஸ்பர்ட் எல்லாம் ரொம்ப இருக்கு மேடம் தேவ். 10த் 11த் மேக்ஸ்லாம் கிடையாது தேவ். 6த் 7த் 8த் மேக்ஸ் இருக்குல்ல பேசிக் மேக்ஸ். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்ஸ், ரேஷியோ சம்ஸ், அப்புறம் ஆம், அடிஷன் சப்ராக்ஷனு, அப்புறம் வந்து ஒரு ஒரு வேலையை 10 நாள்ல செஞ்சானாக்கா 10 பேர் இருந்தா எவ்வளவு நாள்ல இவ்வளவு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி சம்ஸ் தான் இருக்கும் தேவ். 6th 7th 8th அந்த மேக்ஸ் தான் மேஜரா இருக்கும். ஆமா ஆமா. பரவாயில்ல கண்ணா. நீங்க அங்க அவங்க டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க தேவ். நீங்க கோச்சிங் போறீங்கல்ல, ஓகேவா? அவங்க எல்லாமே டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க தேவ். நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க அதுக்கு தானே அந்த கோச்சிங் சென்டரே அதுக்கு தானே இருக்கு டைம். உங்களுக்கு வந்து அந்த 4 ஆன்சர்ஸ் குடுப்பாங்கல்ல தேவ் எம்சிக்யூ. அத வச்சு அந்த கொஸ்டின எப்படி இது பண்றதுன்னு ட்ரிக்ஸ்லாம் குடுப்பாங்க. உங்களுக்கு நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லி தருவாங்க. எப்படி ஈஸியா பண்ணணும், டைம் கன்சியூமிங் இல்லாம பண்ணணும் அப்படின்றதெல்லாம். நெறைய ஸ்டெப்ஸ் போட்டு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ற மாரி இருக்காது தேவ். அவங்க அந்த கொஸ்டின் படிச்ச உடனே நீங்க எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் சொல்லி தந்துருவாங்க.
உங்களுக்கு அந்த ஃபுல் கைடன்ஸ் டைம்ல குடுப்பாங்க. அந்த டைம் பொறுத்தவரைக்கும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. டைம் இன்ஸ்டிடியூட் வந்து ரொம்ப நெறைய சக்சஸ்ஃபுல் பேர்லாம் பார்த்துருக்கேன் நானு. ஜஸ்ட் பிராக்டிஸ் தான் தேவ அது. சம்ஸ திருப்பி திருப்பி பிராக்டிஸ் அவங்க குடுக்குற சம்ஸ நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே மோர் தென் எனஃப் கிளாஸ் கரெக்ட்டா போயி அவங்க சம்ஸ் குடுத்தாலே மோர் தென் எனஃப் கண்ணா. அந்த மாதிரி. ஓகேவா தேவ்? தேவ் ஒரே ஒரு நிமிஷம். தேவ் 8த் சம் இருக்கா தேவ்? தேவ் 8த் சம் சும்மா அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாமா? 1 lakh shares 40, 40, 20 சொல்றாங்க. 80,000 were received in all out of which applications for 20,000 stamp of வந்து 100 இருக்கு. சாரி எக்ஸுக்கு வந்து 20, ஒய்க்கு வந்து 10, 20K இது. தேவ் இது சம் போட்ட மாரி இருக்குல்ல? ஸோ 1 லேக்ல 1 லேக் ஆ 1 லேக்ல இப்ப 20 பிளஸ் 30 பிளஸ் 50 1 லேக்ல ஆ 20 பிளஸ் 30 பிளஸ் 50 1 லேக்ல 50 போச்சுன்னா ரிமைனிங் 30,000 ஷேர்ஸ் 40:40:20 பிரிக்கணும். தேவ் ஜஸ்ட் கால்குலேட்டர்ல போட்டு பார்க்கலாமா? நம்ம 2 பேரும் சும்மா ஒர்க் அவுட்லாம் பண்ணாம. எனக்கு எனக்கு ஏன் இந்த கால்குலேட்டர் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ கொஞ்சம் மேல வாங்க கால்குலேட்டர். தேவ் நீங்க நீங்க சொல்லுங்க. எவ்வளவு தேவ்? 50 30,000 தானே தேவ்? சூப்பர் கண்ணா. மார்க் எடு. 1 லேக்ல 80ல 30 30ல 40%. ஏன் தேவ் எனக்கு இது வரவே மாட்டேங்குது தேவ். சூப்பர் தேவ் வந்துச்சு. சொல்லுங்க தேவ். இப்ப சொல்லுங்க தேவ். தேவ் இப்ப எக்ஸுக்கு மட்டும் சொல்லுங்க கண்ணா. எவ்வளவு வரும் கண்ணா லயபிலிட்டி? லயபிலிட்டி ஆஃப் தி அண்டர்ரைட்டர்ஸ்ல எக்ஸுக்கு மட்டும் எவ்வளவு வருது தேவ்? 40 லயபிலிட்டியா? ம் சூப்பர். அப்புறம் இவங்களோட 20,000 மைனஸ் பண்ணா 20,000 அதே கரெக்டா 20,000. அப்புறம் அன்மார்க்டு எவ்வளவு இருக்குது? 30 வருதா அன்மார்க்டு? அப்போ 30னா 30ல 40% அதே 12,000 ஆனா ஏன் தேவிங்க வந்து 5,000 15,000 இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க தேவ். தப்பா சொல்றேன்னு தெரியல. 5,000 15,000 வந்துட்டா? சூப்பர் தேவ் நீங்க. தேவ் இந்த சம்மர் தானே கண்ணா அது? தேவ் நான் போடுறேன் தேவ் கரெக்டா சொல்லுங்க தேவ். நான் எதாவது தப்பு பண்றேன்னு பாருங்களேன். இங்க பாருங்க தேவ். 1 லேக் தேவ். என்ன தேவ் அதே சமயம் கொடுத்துருக்காங்களா? தேவ் அதே சம் தேவ். அப்படியா தேவ்? ஓகே நான் அப்ப போடுறேன் தேவ். 1 லேக் 40,000 40,000
ஃப்ரம் 20,000. ரிசீவ்டு வந்து 20,000, 10, 20. இப்ப 20,000. இங்கே 20,000, 10, 50. அப்போ மிச்சம் 30,000. அப்ப அந்த 30,000 வந்து 40, 40, 20ல ஸ்ப்ளிட் பண்ணோம்னா, தேவி எனக்கு ஏன் தேவி 8,000, 8,000, 4,000 வருது? ம். தேவி ஆனா எனக்கு ம். சாரி தேவி 3,000ல ஆ பாதிக்கு பாதி 2 பேர் பாதிக்கு பாதி 50%. 50%. ஆ கரெக்ட் தேவ். ஸோ 3,000. ஸோ நெட்டு வந்து திஸ் மைனஸ். ஓகே சூப்பர் தேவ். வெரி குட் தேவ், வெரி குட். எக்ஸலண்ட். ஆக்சுவலா இந்த -6,000க்கு இங்க +6. இங்க -6,000னால தானே இதை பிரிக்கிறோம்ல. 6,000 equally among both. சூப்பர் தேவ். தேவ் உங்களுக்கு கிளாப் தட்டுறேன் தேவ். தேங்க்யூ so மச் தேவ். நானும் நல்லா கத்துனேன் உங்ககிட்ட. வெரி குட் தேவ். கண்ணா தேவ் இன்னும் ஒரு நிமிஷம் இருங்க தேவ். சரி தேவ் நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் தேவ். 6:30க்கு ஓகேவா உங்களுக்கு? சரி கண்ணா. தேங்க்யூ so மச் தேவ். தேவ் ஒரு 8:30 அப்படின்னா ஓகேவா இருக்குமா? 2 hours, 2.5 hours. இன்னைக்கு ஒரே நாள் தான் தேவ். ஓகே நாளைக்கு உங்களை நீங்க அதை படிக்கணும்ல தேவ். ஆனா லா கண்டினியூஸா படிப்பீங்களா தேவ்? எப்படி தேவ் படிப்பீங்க? போர் அடிக்காத தேவ் கொஞ்சம்? எவ்வளவு என்னெல்லாம் இருக்கு தேவ்? கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ், இல்ல இல்ல சாரி கம்பெனி லாவா? எதுங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், மெமரண்டம், மீட்டிங்ஸ், மினிட்ஸ், கோரம். தேவ் ஆனா எப்படி தேவ் ஃபுல் டே படிப்பீங்க? நாளைக்கு தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்களா? படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க. கம்பெனி லா நான் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் அதை பத்தி ஐடியா இருக்கு. சூப்பர் தானே. ஓகே தேவ் நாளைக்கு இஃப் யூ கேன், நான் இதெல்லாம் சொல்ல 1 hour இஃப் யூ கேன் கான்ட்ரிபியூட். நீங்க எந்த டைம் சொல்றீங்களோ நான் வரேன் அந்த டைம். முடிஞ்சதுன்னா பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே கண்ணா 6:30க்கு வி வில் மீட். தேங்க்யூ தேவ்.